சக்கரவள்ளி கிழங்கு தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க, சக்கரவள்ளி கிழங்குல பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் சக்கரவள்ளி கிழங்கை வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு உருளைக்கிழங்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதில் ஒரு மெயின் மேட்டர் சொல்கிற பாருங்க. அந்த காலத்தில் நம்ம ராஜாக்கெல்லாம் போருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா போர் வீரர்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தான் பார்த்தீங்கன்னா உணவாக தருவாங்களாம். அது கூட பரவாயில்லைங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்குல பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கான். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இதை எல்லாருமே தினந்தோறும் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் சாப்பிடலாம். அப்படின்னா நீங்கள் உணவுல சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுன்றாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனடியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்கும் தெரியாமல் தான் அவங்களும் ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. விட்டமின் சி, பொட்டாசியம், பீட்டா கேரோட்டின், கால்சியம் போன்ற பல சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதில் முக்கியமாக புரோட்டீன் சத்து அடங்கியிருக்குங்க. ஸோ இதனாலே நம்ம உடம்புக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படுதுன்றாங்க. அதன்படி முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு தினந்தோறும் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கின்றாங்க. ஏன்னா விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வெள்ளை ரத்த அணுக்களோட உற்பத்தியும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கின்றாங்க. இதன் காரணமாக நம்ம உடம்புல எந்த ஒரு வைரஸ்கள் மற்றும் எந்த ஒரு நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு தினந்தோறும் சாப்பிட்றதுனால இந்த சக்கரவள்ளி கிழங்கில் உள்ள பொட்டாசியம் சத்தானது நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதயம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாத்து நம்மளுக்கு உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனையும் வராமல் பாதுகாக்குன்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கு தினந்தோறும் சாப்பிட்றதுனால உங்களால் வெயிட்டும் குறைக்க முடியுமாங்க. உண்மைதான்ப்பா சொல்கிறேன். அதாவது இந்த சக்கரவள்ளி கிழங்கானது அது கலோரி கம்மியாகவும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நீண்ட நேரத்துக்கு வந்து பசியின்மையால் வைத்திருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்குவதற்கு ரொம்ப உதவுன்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க இந்த சக்கரவள்ளி கிழங்குல வந்து ஒரு விதமான அது முக்கியமாக சொல்லப்போனால் கோலின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஊட்டச்சத்து இருக்குது. அந்த கோலின் ஊட்டச்சத்து என்ன பண்ணுன்னா நம்ம மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தும். அதாவது நம்ம மூளையில் உள்ள செல்களை வந்து பார்த்தீங்கன்னா அதை தூண்டி நம்ம மூளையின் ஆற்றலை மேம்படுத்துகிறதா. இதன் காரணமாக நம்மளுக்கு மெமரி பவரும் அதிகமாகுன்றாங்க, சிந்திக்கும் திறனும் அதிகப்படுத்துன்றாங்க. அது கூட பரவாயில்லைங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்குல பீட்டா கரோட்டின் சொல்லக்கூடிய ஒரு விதமான சத்து அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா அது நம்ம உடம்புல கலந்து விட்டமின் ஏவா மாறி நம்மளோட கண் பார்வையை மேம்படுத்துன்றாங்க. அதோடு இல்லாமல் யாருக்கெல்லாம் கண் பிரச்சனைகள் இருக்குது, என் கண் மங்களா தெரியுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கண் பார்வையில் மேம்படுன்றாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் விஷயங்க உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறதாம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் தலைமுடியின் வளர்ச்சியும் தூண்டுகிறதுன்றாங்க. யாருக்கெல்லாம் தலைமுடி பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இதை சாப்பிட்டு வந்தாலும் உங்கள் தலைமுடி பிரச்சனை தீரும். அதோடு இல்லாமல் தலைமுடி உதிர்வு மற்றும் வளர்ச்சி மற்றும் அடர்த்தி தன்மை 3 தன்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப உதவுன்றாங்க. அதுக்கப்புறம் கடைசி விஷயங்க புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறது. அதாவது சக்கரவள்ளி கிழங்கு தினந்தோறும் சாப்பிட்றீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சத்தானது நம்ம உடம்பில் கலந்து புற்றுநோய் வரக்கூடிய செல்களை அழித்து நம்மளுக்கு புற்றுநோய் வரக்கூடிய அபாயத்தை தடுக்குன்றாங்க. இவ்வளோ சத்துக்கள் கொண்ட இந்த சக்கரவள்ளி கிழங்கு தினந்தோறும் சாப்பிடுவாங்க, பல பயன்கள் கிடைக்கின்ற. இது போன்ற பல தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க இப்போ வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தவற விடாதீர்கள்.